தமிழ்நாட்டில் மதமாற்ற தடுப்பு சட்டத்தை பாஜக அதிமுக கூட்டணி பதவிக்கு ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருமாங்கிற சந்தேகம் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா ஒரு பாஜக கட்சியை தவிர எந்த கட்சி கூட மதமாற்ற தடுப்பு சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. பாஜக கொஞ்சம் கிறிஸ்டியன் ஃபேவராக இருக்குமா, கிறிஸ்டியானிட்டிக்கு கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவ கன்வர்ஷனை பத்தி ரொம்ப கண்டுக்காத இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா பெங்களூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா ஒரு லிங்காயத்து மட்டத்தில் பேசிட்டு மதம் மாறின ஹிந்துக்கள் எல்லாம் திருப்பியும் ஹிந்து மதத்துக்கு கொண்டு வரணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். வார்த்தை சொன்னதுக்கு மொத்தம் பாஜக கட்சி ஹெட் குவார்டர்ஸ் அசந்து போயிட்டாங்க. உடனே பெரியவர்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்காத. என்ன காரணம்னா எலெக்ஷன்ஸ் வருது, கோவால எலெக்ஷன் வருது, அங்க எலெக்ஷன் வருது, நார்த் ஈஸ்ட கிறிஸ்துவர்கள்லாம் இருக்கிற இடத்துல எலெக்ஷன்ஸ் வருது. எலெக்ஷன் வந்தா என்னங்க, அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, அது அடிப்படை கொள்கை, அதையும் விட்டு கொடுங்கன்னார். அந்த நிலைமையில இருக்கு பாஜக. ரெண்டாவது விஷயம், 2025 ஜூலைல ஜார்க்கண்ட்ல 2 கேரளா நன்ஸை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க பலவந்தமா இந்துக்களை கன்வெர்ட் பண்றாங்க, மதமார்க்க வைக்கிறாங்கன்னு கேஸ் போடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டெல்லியில கேரளால அமக்களமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கிறிஸ்துவர்கள் ஸ்ட்ரீட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. தெரிஞ்சாங்க வைரலா இந்த ப்ரொடெஸ்ட் பரவித்து. ஏன்னா பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா எல்லாரும் பயந்துட்டாங்க. ராஜீவ் சந்திரசேகருக்கு சொல்லி கேரளாவில் எம்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இல்ல இந்த அரசை பத்தி நான் பார்க்கிறேன், நான் விடுவிக்கிறேன்னு சொன்னார். ஒரு லீகல் ப்ராசஸ்ல அவர் தலையிட்டு ஓபனா ஒரு எம்பி அப்படி சொல்லியிருக்கார். அவ்வளோ பயந்துட்டாங்க. உடனே கேஸும் டிராப் ஆயிடுது. இதான் நடந்த விஷயம். தமிழ்நாட்டில் இதே மாதிரி சட்டம் கொண்டு வர உத்தேசம், ஐடியா அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இயற்கையாகவே வரும். நீங்க ஒத்துக்கணும். இப்ப தமிழ்நாட்டு தேர்தலில் அவங்க நமக்கு ஒரு உறுதி கொடுக்கணும், மத மாற்ற தடுப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், இந்துக்களை காப்பாற்றுவோம். ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் முருகா.